வணக்கம். 24/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு புதன். மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன், தவறுதலாக சூரியன் வந்துருச்சு. இப்போ இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷத்தில் சூரியன், ராசியாதிபதி செவ்வாய் நீச்ச பங்கம். 3ஆம் பார்வையை சனி பார்க்குது ராசியை. சற்று குழப்பமான மனநிலை இருப்பீங்க இன்னைக்கு முதல் பாதி நாள். அதன் பிறகு மிக சிறப்பான நாள் இன்னைக்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்கள், ராசியாதிபதியாக இருக்க சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராசியாதிபதிக்கு இடம் கொடுத்த குரு ராசிக்குள்ள பரிவர்த்தனை யோகம். 11க்கும் ராசிக்குடையவர். பொருளாதாரத்தில் மிக சிறப்பான நாள் இன்னைக்கு. 10ல் சந்திரனும் சனியும் ஆட்சி. 10ல் சந்திரன் சனி 10ஆம் அதிபதி, அவருக்கு கர்மாதிபதியும் கூட. பொருளாதாரம் மிக 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 வலுவான நாள். பூர்வீக சொத்தெல்லாம் கிடைச்சிடும். மிதுனராசி நண்பர்கள், ராசியாதிபதி புதன் 10ல், 2க்குரிய சந்திரன் 9ல் ஆட்சி பெற்ற பாக்கியாதிபதி கூட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறார். தந்தை வீட்டு சொத்து அல்லது தந்தை வீட்டுனால வர பொருளாதாரம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். ராசியாதிபதி கூட. யோகமான நாள். அம்மாவுக்கு வேணால் ஏதாவது ஹெல்த்தில் இஷ்யூ இருக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். கடகராசி நண்பர்கள், ராசியாதிபதி 8ல், சனி கூட ஆட்சி. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் தெரியும். உடல் ரீதியாக ஏதாவது மன அழுத்தம், மனசோர்வு, உடல் சோர்வு, இதெல்லாம் இன்னைக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்கும். 10ஆம் தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக உட்காந்து வலிமையாக உட்காந்துருக்கார். பொருளாதாரத்தில் ஒன்றும் டிஃபெக்ட்ஸ் வராது. சிம்மம், ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 9ல் பாக்கியஸ்தானத்தில். பாக்கியாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம். அரசாங்கத்தினால அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், எது சம்மந்தப்பட்டாலும் அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று போட்டோம்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சூழல். உடனே பதில் சொல்லுவாங்க, ரிப்ளை நல்ல பதிலாக இருக்கும். அதுதான் இதில் ஒரு சிறப்பு. கன்னி, ராசியாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 7ல் போய் உக்காந்து யார் விட ராகு கூட சம்பந்தம். வெளிவட்டாரம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக நண்பர்களான அனுகூலம். 7ஆம் இடம்னா மனைவி ஸ்தானமும் கூட. அது 7ஆம் அதிபதி 9லையும் வந்து உட்காந்துருக்க. மனைவி மக்களாலையும் அனுகூலமான நாள். மனைவி வீட்டு வர்க்கத்தினால இன்னைக்கு உங்களுக்கு சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த கன்னிராசி நண்பர்கள். துலாம், ராசியாதிபதி உச்சம்,
3க்கும் 6 குடையவர் 8ல், ராசிக்கும் 8 குடையவர் பரிவர்த்தனை யோகம், விபரீத ராஜயோகம். தேவகுரு அசுரகுரு இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு லேசாக மனத்தாங்கள் இருந்தால் கூட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான நாள் இன்றைக்கி. இந்த துளாராசி வரும் நண்பர்களுக்கு சிறப்பான நாள் இன்றைக்கி. விருட்சிபம் 4ஆம் இடம் சனி ஆட்சி, 7ல் உட்காந்து குரு ராசியை பார்க்குறாரு. ராசியவும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த குரு 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்தினாலையும் இந்த ஜாதகனுக்கு இளைய சகோதரம் மூத்த சகோதரம் 3-11 வலிமையாக அடையுது. ராசியும் அப்போ சகோதரஸ்தானத்தில் மிக உதவிகள் கிடைக்கும். சகோதரஸ்தானத்தினால இந்த விருட்சிபராசி நண்பர்களுக்கு உதவிகள் செய்வாங்க. 4ஆம் இடம் அம்மா ஸ்தானம், கட்டடம், வாகனம், பூமி, வாகனம். அதுவும் குறிப்பாக சந்திரனும் கூட இருக்கார். அவர் பாக்கியாதிபதியும் கூட. இப்போ பாக்கியாதிபதி 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்காருங்கும்போது பூர்வீக புண்ணிய சொத்துனால அனுகூலமான நாள். இதுவரைக்கும் வாக்கியா சண்டை வரப்பு சண்டை இருந்திருந்தது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுரும். வெளில வந்துடுவாங்க. சரி படான்ட்டு போயிடுவார் அந்த நாள் எதிரி. தனுசு ராசியாதிபதி 6ல் மறைவிடஸ்தானம். 11க்கு 4 வெளியூர், வெளிநாடு, வெளி கோடைவஸ்தலம், மனமகிழ்விடம் போயிட்டு வரணும். இந்த தனுசு ராசி நண்பர்கள் இன்றைக்கி 11ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தம். அது குறிப்பாக சுக்கிரன் கட்டட வாகனத்துக்குரியவர். அது சுக வாகனம், டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி தனுசு ராசி நண்பர்கள். மகரம் ராசிக்கு 2ல் சந்திரனும் 7ஆம் அதிபதியாருடைய சந்திரனும் சனி ஆட்சி, முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ல், 12க்கு 3 கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் 5ல். பூர்வீக புண்ணிய சொத்து உங்களுக்கு சாதகமான நாள். முழு யோகாதிபதி 3ல் மறைஞ்சாலும் கூட அவர் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கார். உங்களுக்கு யோகமான நாள் தான் இன்றைக்கி. அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியை தன ஆட்சி, வாய் சொல்லு கொஞ்சம் பார்க்கறதே பேசணும். ஏன்னா அது நாக்கில் சனியும் சந்தனமும் ஒரு குழப்ப நிலை நீடிக்கும். தேவையில்லாமல் வார்த்தையில் விடுறது இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பான நாள். கும்பம் ராசியாதிபதி ஆட்சி, தனக்கு 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. மனசோறு, உடல் சோறு, குறிப்பாக வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறதுல நிறுத்திக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாள். இந்த சனிச்சந்திரன் புனர்பு தோஷம் குறிப்பாக ராசிக்குள்ளே இருக்கிறார். உடலே மாறுபட்ட சிந்தனையில் வேலை செய்யும். உடலே மாறுபட்ட சிந்தனையில் வேலை செய்யும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. ரெண்டில் சுக்கிரன், ராகு, புதன். அவர் 5ஆம் அதிபதியாக வரார். புதன் 5ஆம் அதிபதி ஸ்தானஸ்தானத்தில் இருக்கார். பூர்வீக புண்ணியஸ்தானம் அல்லது 8ஆம் அதிபதி பணப்பழக்கங்கள், பண செல்வாக்கெல்லாம் சேர்ந்துடும். திடீர் யோகங்கள்லாம் உண்டு இன்றைக்கி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம் 12ஆம் இடம் ஆட்சி, தனக்கு 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வரார். அவ்வளோ ஒன்றும் வலு. 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். பொருளாதாரம் லாக் ஆகும் இன்னைக்கு. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி குடும்பத்தில் இருக்கும்போது சண்டை சச்சரவு ஏதாவது, அது குறிப்பாக சூரியன் அரசாங்கம் லோன் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க. இன்றைக்கி லோனு அது ஏற்கனவே வாங்கினான் இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு நெருக்கடி. 12ஆம் இடம் விரயஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கு இந்த மீனராசி நண்பர்களுக்கு. அதாவது ஏதாவது நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு, அது பின்னாடி விலகிடும், எப்பட வேண்டியதில்லை. யார் யார் இருக்கா? ராகு
ராகு, சுக்கிரன், புதன், அவர் 7ஆம் அதிபதி வராது. மனைவினால அனுகூலம் உண்டு. மனைவி மக்களால் அனுகூலம் உடைய சிறப்பான நாள் இன்றைக்கி இந்த மீன ராசி நண்பர்களுக்கு. நாளை சந்திப்போமா?